ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். ஏரோப்ளேன் பிடிக்காதவங்க அப்படின்னு இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம சின்ன வயசுல இருந்தே ஏரோப்ளேனை பார்த்தோம் அப்படின்னா ஓடி ஓடி வானத்துல பார்த்துட்டு இருப்போம். அப்படி சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் பெரிய ஆள் ஆனாலும் இருக்கதான் செய்யும். நம்மளும் எப்படியாச்சும் ஒரு நாள் ஏரோப்ளேன்ல ஏறி டிராவல் பண்ண மாட்டோமா அப்படின்னு பல பேருக்கு ஆசைகள் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு ஏரோப்ளேன்ல இருக்கிற ஒரு சில விஷயங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அதுல முக்கியமானது எதுனா அதுல இருக்கிற கிளாஸஸ், அதாவது எக்கானமிக்கல் கிளாஸ், பிசினஸ் கிளாஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்படி கிளாஸா பிரிச்சு எப்படி என்ன சர்வ் பண்றாங்க இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வேர்ல்ட்ல நடந்துகிட்டு இருக்க எல்லா பரபரப்பான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எக்கானமிக்கல் கிளாஸ். நார்மலா ஃப்ளைட்ல போற எல்லாருமே எடுக்கக்கூடிய டிக்கெட்னா அது இந்த எக்கானமிக்கல் கிளாஸா தான் இருக்கும். ஏன்னா அதுதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இந்த எக்கானமிக்கல் கிளாஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கும்னா அதுல சீட் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. நார்மலான ஒரு சீட்டா தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு பெருசா கம்ஃபர்ட்டா இருக்காது. அது மட்டும் கிடையாது, அதுல இருக்கிற ஹெட்போன் ரொம்ப நார்மலா தான் இருக்கும். நமக்கு கொடுக்கிற மீல்ஸோட வெரைட்டிஸும் ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். அதுலயும் முக்கியமா எக்கானமிக்கல் கிளாஸ்ல போய் நடு சீட்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கம்ஃபர்ட் சுத்தமாவே இருக்காது. சோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான டிஃபிகல்டிஸ் இந்த ஒரு எக்கனாமிக்கல் கிளாஸ்ல இருக்கும். அடுத்ததா பிரீமியம் எக்கனாமிக்கல். இது நார்மல் எக்கனாமிக் கிளாஸை விட கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். நாம கால் நீட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சீட்ல ஓரளவுக்கு கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும். மீல்ஸ் வெரைட்டிஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்காக இந்த பிரீமியம் எக்கனாமிக்ஸ் எல்லா ஏர்லைன்ஸ்லயும் கிடையாது. குறிப்பிட்ட சில ஏர்லைன்ஸ்ல மட்டும்தான் இந்த கிளாஸை ஒதுக்கி இருப்பாங்க. எக்கனாமிக்கல் கிளாஸ்க்கும் பிரீமியம் எக்கனாமிக்கல் கிளாஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லாட்டியும் இந்த ஒரு கிளாஸை யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றவங்களும் ஓவர் நைட் டிராவல் பண்றவங்களும் ஓரளவு கம்ஃபர்ட் இருக்கிறதுக்காக இந்த ஒரு கிளாஸை சூஸ் பண்றாங்க. அடுத்ததா பிசினஸ் கிளாஸ். இதோட பிரைஸ் எக்கனாமிக்கல் கிளாஸோட கம்பேர் பண்ணும்போது 5 மடங்கு அதிகமாவே இருக்கும். பட்ஜெட்ல டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுல டிராவல் பண்ண முடியாது. ஆனா இதுல எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் லாங், நம்ம ஃபிளைட்ல ஏறினதுக்கு முன்னாடி தங்குற ஓய்வறை அத செப்பரேட்டாவே பிசினஸ் கிளாஸ் பீப்புளுக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் கிடையாது, அங்க என்ன வேணாலும் வாங்கி ஃப்ரீயாவே சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடுறது மட்டும் இல்லாம தூங்கி கூட எந்திரிச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எக்கனாமிக்கல் கிளாஸ்ல கிடையாது. வெயிட்டிங் ஹால்ல தான் வெயிட் பண்ணி ஆகணும். அடுத்ததா ஃபிளைட்ல ஏறின உடனே பிசினஸ் கிளாஸோட சீட் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சீட்டுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ் அண்ட் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம கால் நீட்டுறதுக்காக ஸ்பேஸ் நல்லாவே கிடைக்கும். பொதுவா எக்கனாமிக்கல் கிளாஸ்ல சீட்டை ரொம்ப சாய்க்க முடியாது. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆனா இது பிசினஸ் கிளாஸ்ல கிடையாது. சீட்டை பின்னாடி நல்ல சாய்க்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். இந்த கிளாஸ்ல ஃபுட் வெரைட்டிஸும் எக்கச்சக்கமா இருக்கும். எது வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு மேல ட்ரிங்க்ஸும் ஃப்ரீயா கொடுப்பாங்க. லாங் டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்றவங்க அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சு பல்லு விளக்க பேஸ்ட் அண்ட் பிரஷும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் கிளாஸ்ல இருக்கிற டேபிள் ரொம்ப பெருசாவே இருக்கும். கடைசியா பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபிளைட்ல இருக்கிற லக்ஸூரியஸ் ஆன கிளாஸ்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். இந்த ஒரு கிளாஸ்ல போறதுக்கு ஃபிளைட்ல போற மாதிரியே இருக்காது. 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே இருக்குமா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிக்கெட் எடுத்தவங்களை கூட்டிட்டு போற கார் ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கும். ஒன்ஸ் ஃபிளைட்ல ஏறினா நம்மள வரவேற்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். அந்த கிளாஸ்ல பிரைவசி பயங்கரமா இருக்கும். எக்கனாமிக்கல் கிளாஸ்லயும் சரி பிசினஸ் கிளாஸ்லயும் சரி பிரைவசியா ரூம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தனி டோர் இருக்கும். மத்தவங்க கிட்ட இருந்து ஹைட் ஆகி இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரூம்ல படுத்து தூங்குற அளவுக்கு ஸ்பேஸ்
தாராளமா இருக்கும். இந்த ஒரு கிளாஸ்ல டிக்கெட் எடுத்தா ஃபுட் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கும். கூடுதலா எக்கச்சக்கமான ட்ரிங்க்ஸ் வச்சிருப்பாங்க. பிசினஸ் கிளாஸ்லயும் இது கிடைக்கும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதிக வெரைட்டிஸ் கிடைக்கும். இதுக்கெல்லாம் மேல பிசினஸ் கிளாஸ்ல கொடுக்கிற ட்ரிங்க்ஸோட பிராண்டை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொடுக்கிற ட்ரிங்க்ஸோட பிராண்ட் ரொம்ப ஹை கிளாஸா இருக்குமா. இதுக்கு மேல ஸ்பா அப்படிங்கிற ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கறாங்க. நீங்க ஃபிளைட்ல போகும்போது குளிக்கணும்னு தோணுனா இந்த ஸ்பால போய் குளிச்சிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பீப்புளுக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்கும். அந்த டைம்ல ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரலாம். அடுத்ததா வைஃபை. நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணீங்க அப்படின்னா வைஃபை கொடுத்துருவாங்க. சோ ஜாலியா போன் யூஸ் பண்ணிக்கிட்டே டிராவல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ரூம்ல ரொம்ப போர் அடிச்சதுன்னா வெளியே போய் தனியா ஒதுக்கப்பட்ட பார்ல போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கூட வரலாம். அதுக்கு மேல ஃபிளைட்ல கொடுக்கிற பிரஷ், பேஸ்ட், டவல், ஃபுட், ட்ரிங்க் எல்லா விஷயங்களுமே லக்ஸூரியஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீப்புளுக்காக தனியா ஒரு டயரிங் கொடுத்திருப்பாங்க. இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருந்தா அதோட காஸ்டும் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எக்கச்சக்கமான காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பிசினஸ் கிளாஸ்க்கு எவ்வளவு செலவு பண்றோமோ அந்த அமௌண்ட்டை விட டபுள் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ண முடியும். எக்கனாமிக்கல் கிளாஸ் டிக்கெட்டோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 20 மடங்கு அதிகமாவே இருக்கும். இதுக்கெல்லாம் மேல பயங்கரமான லக்ஸூரியஸ் ஆன ஒண்ணு இருக்கு. அதுதான் பிரைவேட் ஜெட். உங்களுக்காகவே தனியா ஒரு பிரைவேட் ஜெட் தந்துருவாங்க. இதை அனுபவிக்க நம்ம கொடுக்க வேண்டிய பணமும் அதிகமா தான் இருக்கும். 4 பேர் சேர்ந்து டிராவல் பண்றோம் அப்படின்னா 4 பேரோட அமௌண்ட்டும் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு டிக்கெட் காஸ்டோட அளவும் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் காஸ்டோட அளவும் சேமா வந்துரும். சோ பார்ட்னரா சேர்ந்து இந்த ஒரு பிரைவேட் ஜெட்ல போனா இந்த அமௌண்ட்லயே அதோட லக்ஸூரியஸ் அடைய முடியும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் விட இதுல என்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு பார்த்தா நார்மலா ஒரு ஃபிளைட்டுக்காக நாம வெயிட் பண்ணுவோம். ஆனா பிரைவேட் ஜெட்ல நமக்காக ஜெட் வெயிட் பண்ணும். சோ ஃபிளைட்ல போறதுக்கு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நாம போனா போதும். ஆனா இந்த ஒரு பிரைவேட் ஜெட் ஃபெசிலிட்டி எல்லா இடத்துலயுமே இருக்காது. ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். இந்த உலகத்திலேயே ஃபிளைட் ஜர்னிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ஜர்னியா தான் இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன்ல மோர் தென் 80% பீப்புள் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஃபிளைட்ல டிராவல் பண்ணாம தான் இருக்காங்க. 2019 எடுத்த கணக்கெடுப்பு படி அந்த ஒரு இயர்ல மட்டும் ஏசியால 100 மில்லியன் பீப்புள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல டிராவல் பண்ணிருக்காங்களாம். என்னதான் 100 மில்லியன் பார்த்தாலும் இந்த உலகத்தோட டோட்டல் பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது இது லெஸ் than 20% தான் சொல்றாங்க. சோ இன்னமும் மோர் தென் 80% ஆஃப் பீப்புள் ஃபிளைட்ல டிராவல் பண்ணாம தான் இருக்காங்க. 1987 வருஷம் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் சிம்பிளா ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு கொடுக்கிற சாலட்ல இருந்து ஒரே ஒரு ஆலிவ மட்டும் எல்லாருக்கும் கொடுக்கறத கட் பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு ஆலிவ கட் பண்ணதால அந்த ஒரு வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட $40,000 சேவ் பண்ண முடிஞ்சது. அதாவது இந்தியன் ருப்பியில கிட்டத்தட்ட 30 லட்சம். அதுவும் 1987. அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீப்புளோட டோட்டல் ஃபுட் காஸ்டோட விலை எவ்வளவு இருக்கும்னே தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற லக்ஸூரியஸ் ஆன டிக்கெட் கிட்டத்தட்ட 53 லட்சம்னு சொல்றாங்க. இவ்வளவு காஸ்ட்லியான ஏரோப்ளேன் டிக்கெட்டை எத்திஹாட் ஏர்லைன்ஸ் தான் கொடுக்கறாங்க. இந்த ஒரு ஃபிளைட் லண்டன் டு மெல்போர்னுக்கு இடையில தான் டிராவல் ஆகுது. இவ்வளவு காஸ்ட்லியா டிக்கெட் இருந்தா அதுல இருக்கிற ஃபெசிலிட்டிஸும் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். இந்த டிக்கெட் எடுத்து செக் இன்ல போனா விஐபி செக் இன் தனியா கொடுப்பாங்க. அந்த செக் இன்ல இவங்களுக்காகவே விஐபி லாங் தனியா இருக்குமா. இந்த ஃபிளைட்ல கொடுக்கிற உபசரிப்பே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்காகவே தனியா ஒரு புட்லரை கொடுத்துருவாங்க. அவங்க எப்பவுமே உங்க கூட தான் இருப்பாங்களா. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்காகவே ஒரு எல்இடி டிவி கொடுத்திருப்பாங்க. அதுல நீங்க மூவிஸ், மியூசிக் இப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பக்கத்திலேயே ஃப்ரிட்ஜும் இருக்கும். சோஃபா டபுள் லெதர் சோஃபாவா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம பைலட் கிட்ட இருந்து ஒரு லெட்டரும் வரும். ஏன்னா நீங்க ஒரு விஐபி கெஸ்ட் ஆனதால உங்களை வரவேற்கிறது விதமா ஒரு லெட்டரும் கொடுப்பாங்க. ஆனா நம்ம இதுக்கு கொடுக்கிற
மதிப்பு 53 லட்சம். அது மட்டும் இல்லாம நாம சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ற சிக்கனை பிளைட்டோட சேஃப்டி டெஸ்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பிளைட்டோட இன்ஜினை டெஸ்ட் பண்றதுக்காக இறந்து போன சிக்கனை சிக்கன் கன்ல வச்சு ஃபோர்ஸா இன்ஜின்ல த்ரோ பண்ணுவாங்க. அப்படி த்ரோ பண்ற சிக்கன் இன்ஜின்ல ஃபால்ட் பண்ணாத அளவுக்கு அந்த ஒரு இன்ஜின் இருந்தா மட்டும்தான் அது டெஸ்ட்ல பாஸ். ஃபெயில்ட் ஆச்சுன்னா அந்த ஒரு இன்ஜினை உடனே சரி பண்ணுவாங்க. ஏன்னா பிளைட் வானத்துல பறந்துட்டு இருக்கும் போது எக்கச்சக்க பேட்ஸ் பிளைட்க்கு அடியில இன்டரப்ட் ஆகும். அப்படி இன்டரப்ட் ஆகி இன்ஜின்ல போய் ஃபால்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கணும்னு இந்த ஒரு டெஸ்ட பண்றாங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.